ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் ஷர்மி சேனல். ஸோ இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சீரீஸ் 10ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ 10th எக்ஸசைஸ் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்க போகிறோம், என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்முக்கு தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா. சோஃபார் வந்து நம்ம சீரீஸ் 9ல் ஃப்ரண்ட்டில் வந்து எப்படி ரைஸ் பண்ணால் அதனால என்ன பெனிஃபிஷியல், அதனால என்ன யூஸ், யாரெல்லாம் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் டீட்டெயில்டாக. ஸோ சீரீஸ் 10ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டாண்டிங்கில் பண்ணால் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இல்லைம்மா எனக்கு வந்து கால் ரொம்ப வலிக்குது, என்னால் நிற்க முடியாது, ஸோ நான் வந்து உட்காந்துட்டே பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதாவது சைடு ரெஸ்ட்டு, ஆர்ம் ரெஸ்ட்டு, அந்த சப்போர்ட் இல்லாத சேரு இல்லைன்னா ஸ்டூலு அதில் நீங்கள் உட்காந்துட்டு கையை வந்து நம்ம ரைஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆம்ரெஸ்ட்டு சேர் இருக்கும்போது அது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்மளால் ஃபுல் ரேஞ்ச் வந்து லிஃப்ட் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த ஆம்ரெஸ்ட் சேர் இல்லாத சேராக பார்த்து உட்காந்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்டூலில் வந்து உட்காந்துட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், நான் எக்ஸசைஸ் பேட்டர்ன் ஆல்ரெடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ நான் ஸ்டாண்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாங்க. ஸோ ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்க போது. முக்கியமாக விமன், அதாவது நம்ம வந்து விமென் வந்து எதுக்கு நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அவைலபிள் ரேஞ்ச் ஆஃப் மோஷன்லேயே நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸோ இல்லை நம்ம ஒர்க்கோ நம்ம எந்த இடத்துல நம்ம ஒர்க் பண்ணாலும் அந்த ரேஞ்ச் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். பட் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க, நிறைய லேர்ன் பண்ணிக்கிறாங்க, நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. பட் இப்போ அப்படி கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு 70% ஆஃப் த பீப்புள் வந்து, அதாவது நம்மளுடைய மக்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், சும்மா லைட்டாக தானே தூக்க முடியல அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போஸ்ட்போன் பண்ணிடுறோம். ஸோ ஆல்ரெடி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில். நம்மளுக்கு ஷோல்டரில் வந்து நிறைய பேருக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டுருக்கு. அதுக்கு ரீசன் என்னவாக இருக்கும்ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஒரு 20 to 30 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிகிட்ருப்போம், நம்ம ஃபுல்லாக மேனுவல் ஒர்க் தான் பண்ணிகிட்ருப்போம். பட் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் மோடு. ஸோ அதனால் நம்மளால் ஃபுல் ரேஞ்ச், அதாவது நம்ம ஜாயிண்ட் வந்து நல்லா சஃபிஷியண்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுங்க. நம்மளுக்கு அந்த ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை இல்லைங்களா. இப்போது அப்போ வந்து நம்ம வீட்டிலே இருந்தோம், எல்லா ஒர்க்கும் பண்ணோம், எல்லாமே முடிஞ்சுது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் ஆஃபீஸ் கோயிங், 2 பேரும் வந்து ஃபாஸ்ட்டாக கிளம்பணும், அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம ஹரிபரியாக நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. பட் ஹெல்த்து நல்லா இருக்கணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ்க்கு மினிமமாக ஒரு 15 to 20 minutes ஆகுது ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டிங்கில் ரைஸ் பண்ணோம், உங்களால் எவ்வளோ தூரம் கை தூக்க முடியுமோ தூக்கலாம். ஸோ இது வந்து ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க தாராளமாக பண்ணலாம். இது ஸ்டிஃப்னஸை வந்து ரெடியூஸ் பண்ணும். ரேஞ்ச் ஆஃப் மோஷன்றது அதோடைய அளவு, எவ்வளோ தூரம் நம்மளால் தூக்க முடியுமோ அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மசில் என்ஜூரன்ஸ், மசிலுடைய பவரையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. எனக்கு ஸ்டிஃப்னஸ் இருக்குது, எனக்கு வலி இருக்குது, எனக்கு தோள்பட்டை வலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இது நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பட் ரொம்ப வலி இருக்கும்போது மட்டும் பண்ணாதீங்க. ஓகேவா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால். See you next video.